வணக்கம். போஸ்டர்ஸ் எடியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்ட கடைகளை ஏலம் விடுவதில் முறைகேடு நடப்பதாக குற்றச்சாட்டு. ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு ஒதுக்கப்பட முயற்சி நடப்பதாக புகார். நாமக்கல்லில் அரசு அனுமதியின்றி இயங்கும் தனியார் விடுதிகள், மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லா சூழல் ஏற்பட்டுள்ளதாக புகார். காளையார் கோவில் அருகே இயங்கி வரும் கிராவல் குவாரிகளுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு. ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள். கோவை சொக்கம்புதூர் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு. சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக போராட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே விமர்சையாக நடைபெற்ற துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி. துடைப்பம் மூலம் அடித்து வினோத ஆசி வழங்கிய காந்தாரி. ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்ட கடைகளை ஏலம் விடுவதில் முறைகேடு நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் நகராட்சிக்கு சொந்தமான புதிய பேருந்து நிலையம் சுமார் 20 கோடியில் கட்டப்பட்டு விரைவில் திறக்கப்பட உள்ள நிலையில் அங்கு 99 கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடைகளை ஏலம் எடுப்பதற்கு சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிடி எடுத்து விண்ணப்பித்தால் மட்டுமே ஏலத்தில் கலந்து கொள்ள முடியும் என்று விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இதையடுத்து ஏலத்தில் கலந்து கொள்வதற்கான விண்ணப்பம் மற்றும் டிடி சமர்ப்பிப்பதற்காக நகராட்சி அலுவலகத்திற்கு வந்தவிடமிருந்து அவைகளை பெற்றுக்கொள்ள ஆணையரோ அல்லது அதற்கான அதிகாரிகளோ இல்லை என்றும் டெண்டர் பெட்டியும் வைக்கப்படவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கடைகளுக்கான ஏலம் இன்று நடைபெறவுள்ள நிலையில் தற்போது வரை டெண்டர் விண்ணப்பம் பெறப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். நகராட்சி நிர்வாகத்தினர் பேருந்து நிலைய கடைகளை ஆளும் கட்சியினருக்கு தங்களுக்கு வேண்டிய ஆட்களுக்கு ஒதுக்கீடு செய்வதற்காகவே இதுபோல செயல் ஈடுபட்டு வருவதாகவும் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு முறைப்படி விண்ணப்பங்களை பெற்று ஏலம் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுவரைக்கும் அங்கே ஒப்பந்த புள்ளி போடக்கூடிய பெட்டி வைக்கல, அங்கே ஒப்பந்த புள்ளி நம்ம புது ஏலம் கேட்கறதுக்கு யார்ட்டையுமே டெண்டருமே வாங்கலை. அப்போ இதிலிருந்தே தெரியுது அவங்க ஏதோ உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்க. தனக்கு வேண்டியவருக்கோ தனது ஆளுங்கட்சிக்கு சாதகமானவர்களுக்கோ 99 கொடுக்க முடிவு செய்ததாக எங்களுக்கு தெரிய வராது. அதனால தான் நாங்கள் டெய்லி அலைஞ்சிட்டு இன்றைக்கி நாங்கள் உங்களை மீடியா மூலமாக இது அரசின் கவனத்துக்கு எடுத்து செல்லணும்னு சொல்லி கேட்டுக்கொள்ளுங்க. 15 நாள்கிட்ட ஒரு நபர்கிட்ட கூட டிடி வாங்கலை. இதுலேருந்தே வெட்ட வெளிச்சமாக இது வரைக்கும் வாங்கலை. சரி, உள்ளே போய் பாருங்கள், அங்கே உள்ள யாருமே இல்லை அலுவலகத்தில். இது இன்னைக்கு மாத்திரம் இல்லை, இந்த வாரம் போன வெள்ளிக்கிழமையிலேருந்து இந்த அறிவிப்பு வந்ததுலேருந்து இதே நடைமுறை தான் பண்ணுறாங்க. நாமக்கல்லில் அரசு அனுமதியின்றி இயங்கும் தனியார் விடுதிகளால் மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லா சூழல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாமக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மட்டும் 75க்கும் மேற்பட்ட அனுமதி பெறாத தனியார் விடுதிகள் செயல்பட்டு வரும் நிலையில் இவற்றில் தனியார் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தனித்தனியாக மற்றும் குழுவாக தங்கி படித்து வருகின்றனர். பொதுவாக 12க்கும் மேற்பட்ட அரசு துறைகளில் முன் அனுமதி பெற்று இயங்க வேண்டிய விடுதிகள் எந்த அனுமதியும் பெறாமல் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகி உள்ளதையடுத்து விவசாய முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியன் தலைமையில் விவசாயிகள் ஒன்று கூடி நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். மனுவில் அனைத்து விடுதிகளையும் மாணவ மாணவி நலன் கருதி உடனடியாக மூடுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. பின்பும் கூட இன்னும் பல விடுதிகள் எந்த ஒரு பாதுகாப்பு வசதியும் செய்யப்படாமல் அங்கு மாணவர்களை சேர்த்து வருகிறார்கள். இதனால் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பெரும் ஆபத்தான சூழ்நிலை உள்ளது. எனவே கும்பகோணம் பள்ளி தீ விபத்து போல இங்கு நடந்துவிடக்கூடாது. முறையான அனுமதி பெற்று இது சம்பந்தமாக விடுதிகளை நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் கோட்டாட்சியரிடமும் முறையாக மனு அளித்திருக்கின்றோம். உரிய முறையில் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த விடுதிகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும்.
சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே இயங்கி வருகின்ற கிராவல் குவாரிகளை உடனடியாக மூட வேண்டுமென விவசாயிகள் அதிகாரிகளோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உறுதிக்கோட்டை, குமாரவேலூர், சீனமங்கலம், திட்டுக்கோட்டை, புளியந்தடிப்பம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 600க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். வானம் பார்த்த பூமியாக விவசாயம் செய்து வரும் இக்கிராம மக்கள் மழை பெய்த கால்வாய்களில் வரும் நீரினை கண்மாய்களில் சேகரித்து விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் 5 ஏக்கரில் இயங்கி வரும் கல்குவாரிகள் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக ஆழத்திற்கு மண் எடுப்பதால் அதிக பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கால்வாய்க்கு வரும் நீர் குவாரி பள்ளங்களில் நின்று விடுவதால் கண்மாய்களில் தண்ணீர் இல்லாமல் தவிப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனைத் தொடர்ந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கிராவல் குவாரியை மூட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 23 தொடர்ந்து நாங்கள் போராட்டம் பல லட்ச ரூபா நன்மை கிடைக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியல. இதனால யார் யார் எத்தனை லட்ச ரூபா வாங்கியிருக்காங்கிறது எங்களுக்கு தெரியல. இதையும் அந்த குவாரி போட்டவர் எங்கள் கிராமத்தில் ஒப்படைக்கணும், சொல்லணும். யார் யார்கிட்ட எத்தனை லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத அந்த குவாரி போட்டவர் எங்கள்கிட்ட சொல்லணும். இதனால எங்கள் கிராமத்துக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறோம். வண்டி 5 மணிக்கு நைட்டு 6 மணி வரை தான் குவாரி அப்ரூவ்டு. ஆனால் இவங்க காலையில் விடிய காலம் 4 மணிலேருந்தே வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு 8, 9 மணி வரையும் வண்டி ஓடுது. அதுக்கான ப்ரூஃபும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ப்ரூஃபை நாங்கள் கோர்ட்லேயும் கொடுத்துருக்கோம், இங்கே கலெக்டர் மாட்டையும் காட்டியிருக்கோம். கோவை சொக்கம்புதூர் பகுதியின் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அனுமதிக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாநகராட்சி சொக்கம்புதூர் மின்மயானம் அருகே ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருவதோடு அங்கு பள்ளிகள், தனியார் நிறுவனங்களும் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் மின்மயானம் அருகே குப்பைகள் தரம் பிரிக்கும் மையம் செயல்பட்டு வரும் நிலையில் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து குப்பை தரம் பிரிக்கும் மையம் மின்மயானம் உள்ள பகுதியிலேயே தற்போது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க பணிகள் துவங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே குப்பை தரம் பிரிக்கும் மையத்தால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வரும் நிலையில் தற்போது கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் அமைந்தால் பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்படும் என அப்பகுதி மக்கள் எச்சரித்துள்ளனர். இதையடுத்து அப்பகுதி மக்கள் 30க்கும் மேற்பட்டோர் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பகுதியில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் துரியோதன் படுகளம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற இக்கோவிலின் அக்னி வசந்த உற்சவ விழாவை முன்னிட்டு திரௌபதி அம்மனுக்கு பல்வேறு விசேஷ அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து விமர்சையாக நடைபெற்ற துரியோதன் படுகளம் நிகழ்ச்சியில் துரியோதனன், கிருஷ்ணர் உள்ளிட்ட வேடங்களை அணிந்து போர் யுத்த காட்சியினை நாடக கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காண்பித்து அசத்தினர். துரியோதனின் தாயார் காந்தாரின் வேடமடைந்த நபரை ஏணியில் சுமந்தபடி துரியோதனன் படுகளம் நடந்த இடத்திற்கு கொண்டு வந்தனர். பின்னர் தனது மகன் துரியோதன் இறந்த துக்கத்தை புராண கதையாக பாடி வெளிப்படுத்திய பின் அங்கு கூடியிருந்த பொதுமக்களை துடைப்பு மூலம் அடித்து வினோத ஆசி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. மேலும் அக்னி வசந்த விழாவில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி பக்தியுடன் அம்மனை வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சிப்பிக்குளம் மீனவ கிராமத்தில் மாசில்லா முறையில் வளர்க்கப்பட்ட கொடுவா, கடல்பாசி, சிப்பி நண்டு அறுவடை சுமார் 420 கிலோ கொடுவா மீன்கள் அறுவடை செய்யப்பட்டது. பாரத பிரதமரின் மீனவர்கள் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் வகையில் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையம் சார்பில் நபார்டு வங்கி உதவியோடு மீனவர்களுக்கு ஒருங்கிணைந்த பல்லடுக்கு நீர்வாழ் உயிரின வளர்ப்பு என்கிற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தூத்துக்குடி குளத்தூர் அருகே அமைந்துள்ள சிப்பிக்குளம் மீனவ கிராமத்தில் 500 மீன்கள் கூண்டில் வளர்க்கப்பட்டு 3 முறைகளாக அறுவடை செய்யப்பட்டன. இதில் சுமார் 420 கிலோ கொடுவா மீன்கள் அறுவடை செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு மீனவர்களுக்கு நல்ல வருமானமும் கிடைத்துள்ளது.
இதையடுத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் மீனவர்களுக்கு கூடுதல் வருமானம் ஈட்ட இந்த மீன் வளர்ப்பு முறை உதவியாக இருக்கும் என்று தெரிவித்ததோடு இத்தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு நபார்டு வங்கி மூலமாக கடன் உதவி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். போகணும்னு நினைக்கிறதே ஃபிஷர்மேனுக்கு தான். இது அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் லைவ்லிஹுட். அதாவது அவங்க ஏற்கனவே பண்ணக்கூடிய ஃபிஷிங் ஆக்டிவிட்டிக்கு இது அவங்களுக்கு ஒரு கூடுதல் வருமானம், அதாவது டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஒரு முறைப்படி ஃபிஷர்மேனுக்கு தான் இதை நாங்கள் முக்கியத்துவம். அந்த ஃபிஷர்மேன் மத்தியிலேயே அவங்கள ஒரு குழுவாக ஃபார்ம் பண்ண வச்சு அவங்களுக்கு இந்த டெக்னிக்கை சொல்லிக் கொடுத்து அவங்க இந்த மீன் வளர்க்குற முறையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே முறைகேடாக பதிவு செய்த பத்திரத்தை ரத்து செய்ய கோரி அமைச்சரிடம் மேடையில் ஏறி மனு கொடுத்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பாளையங்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞரான சுப்புராஜ் என்பவருக்கு சொந்தமான 41 சென்ட் இடத்தை அதே ஊரை சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த இடத்திற்கான பட்டா தனது பெயரில் உள்ளதாகவும் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியர், வருவாய் அலுவலர், ஆத்தூர் வட்டாட்சியர் மாவட்டத்தில் நடைபெறும் குறைதீர் கூட்டங்களில் 6 முறை மனு அளித்துள்ளார். ஆனால் இதுகுறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஆத்தூர் அருகே உள்ள அக்கரைப்பட்டியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை துவக்கி வைக்க வந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரிடம் மேடையில் ஏறி சுப்புராஜ் மனுவினை வழங்கினார். அதனை பெற்றுக்கொண்ட அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். வருவாய்த்துறையில் நடைபெற்ற குளறுபடிகள் மற்றும் அதிகாரிகள் அலட்சியத்தால் அரசின் திட்டம் வழங்கும் முகாமில் இளைஞர் ஒருவர் மேடையிலேயே அமைச்சரிடம் மனு அளித்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. போஸ்டர் செய்தியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே முறையாக குடிநீர் வழங்க கோரி கிராம மக்கள் காலி கூடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குரல்குட்டை ஊராட்சி முருக்குத்தி பள்ளம் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இப்பகுதிக்கு திருமூர்த்தி அணை கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்பதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் உடுமலை சாலையில் திடீரென குடங்களோடு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாத்ரூம் போற தண்ணி இல்ல, வாட்டர்மேன் கரெக்டா வாட்டர்மேன் தொழில் வாட்டர்மேன் கரெக்டா செய்யணும். இல்லையா வேற ஆளு போடு, கரெக்டா தண்ணி விட சொல்லு. தண்ணி விட்டா யாரும் இங்க உட்கார மாட்டாங்க. தண்ணி வரி கட்டலையா, வீடு வரி கட்டலையா, கரண்ட் பில் கட்டலையா, கரெக்டா தண்ணி விடணும். சரியில்லையா வாட்டர்மேன் வேற ஆளு போடு. கரெக்டா நீ சொல்ற மாதிரி நாங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு தண்ணி விடு. மதுரை சோழவந்தானில் புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலம் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் நிலைதடுமாறி விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். தமிழக அரசும் ரயில்வே துறையும் இணைந்து கட்டப்பட்ட 2 ஆண்டுகள் கூட ஆகாத மேம்பாலம் தற்போது குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். மேலும் பாலத்தின் ஓரப்பகுதியில் மணல் நிறைந்து இருப்பதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்திற்குள்ளாவதாக தெரிவித்துள்ள பொதுமக்கள் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிற்சங்க தலைவர் பொன்னுசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது 1ஆம் தேதி ஊதியம் வழங்கப்பட வேண்டும், நிரந்தர தூய்மை பணியாளர்களுக்கு ஜனவரி மாதத்தில் தர வேண்டிய சீருடை, காலணி, கையுறை மற்றும் மருத்துவ காப்பீட்டு அட்டையை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பல மாதங்களாக சாக்கடை நீர் தேங்கி நின்று துர்நாற்றம் வீசி வருவதாக முகத்தில் கருப்பு துணி கட்டி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
செல்வராஜ் நகரில் உள்ள 17வது வார்டில் சாக்கடை நீர் தேங்கி நின்று துர்நாற்றம் வீசி வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடமும் கவுன்சிலரிடமும் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நகராட்சி அலுவலகம் நுழைவாயில் முன்பாக முகத்தில் கருப்பு துணி கட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீட்டுக்குள்ள சாக்கடை தண்ணி மழை தண்ணி இருக்கு, எல்லாமே வருது. பின்பக்க ஒரு வாரி இருக்கு, அந்த வாரியில கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. எனக்கு கவுன்சிலர் வந்து பைப் போடுறது புள்ளி தந்தாரு. ஆனா ஒரே ஒரு ஆள் வந்து நீங்க இந்த பக்கம் விட்டீங்கன்னா எங்க வாசல்ல தண்ணியோட எங்களுக்கு விடக்கூடாது, வாரியில விடுறதுக்கு அவங்க வாரியில வீட கட்டி வச்சுட்டு வாரியில விடக்கூடாது, நாங்க எல்லாம் மண்ணெண்ண ஊற்றி கொளுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி எங்களை பயமுறுத்துறாங்க. அதனால யாரும் கவுன்சிலர் செய்ய வந்தவங்க கூட பயந்துட்டு அவங்க மண்ணெண்ண ஊற்றி கொளுத்திக்கிறேன்னு சொல்றாங்க. எங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீலகிரி மாவட்டம் உதகையில் சாலையில் கிடந்த 10,000 ரூபாயை போலீசில் ஒப்படைத்த பேக்கரி கடை உரிமையாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. உதகை தலையாட்டு மந்து பகுதியை சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் வங்கியிலிருந்து எடுத்து வந்த 10,200 ரூபாயை சட்டை பாக்கெட்டில் வைத்த நிலையில் தவறுதலாக கீழே விழுந்துள்ளது. இந்நிலையில் சாலையில் கிடந்த பணத்தை அவ்வழியே வந்த பேக்கரி கடை உரிமையாளர் சந்தோஷ் என்பவர் போலீசாரிடம் ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து அந்த பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்த போலீசார் தன்னலம் கருதாது செயல்பட்ட பேக்கரி கடைக்காரருக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். போஸ்டர்ஸ் எட்கர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே உள்ள ஸ்ரீ ரகுநாதபுரத்தில் நடைபெற்ற போட்டியினில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இளவட்டக்கல் தூக்கி அசத்தினர். ஸ்ரீ ரகுநாதபுரத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்ட இளவட்டக்கல் தூக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் மாவடி, வடக்கன்குளம், வடலிவிளை, அழகப்பபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் போட்டி போட்டு இளவட்டக்கல்லை தூக்கி அசத்தினர். 20 கிலோ முதல் 124 கிலோ வரையிலான இளவட்டக்கல் போட்டியில் முதல் பரிசை மாவடியை சேர்ந்த சிவலிங்கமும் வடக்கன்குளத்தை சேர்ந்த விநாயக் என்பவரும் 2ஆம் பரிசை தட்டிச் சென்றனர். பெண்கள் பிரிவில் 55 கிலோ எடை கொண்ட இளவட்டக்கல்லை தூக்கி வடலிவிளையை சேர்ந்த கல்லூரி மாணவி லெஜின் முதல் பரிசினையும் 2ஆம் பரிசை ராஜகுமாரியும் தட்டிச் சென்றனர். ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இளவட்டக்கல்லை தூக்கிய போது பார்வையாளர்கள் போட்டியாளர்களை கைதட்டி உற்சாகமூட்டினர். மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச சதுரங்க போட்டியில் பங்கு பெற திருச்சியை சேர்ந்த அரசு பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவர் அஸ்வின் தேர்வு செய்யப்பட்டதற்கு பள்ளி நிர்வாகத்தினர் பாராட்டு தெரிவித்தனர். திருச்சி அரியமங்கலம் அம்பிகாபுரத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி யானை அஸ்வின் காட்டூர் அரசு ஆதிதிராவிட நல ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறு வயதிலிருந்தே சதுரங்கம் விளையாடுவதில் ஆர்வம் கொண்ட இவர் பல்வேறு போட்டியில் பங்கு பெற்று வெற்றியும் பெற்றுள்ளார். இந்நிலையில் கடந்த மாதம் 19 வயதுக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அளவில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் முதலிடம் பெற்று சர்வதேச சதுரங்க போட்டிக்கு தேர்வாகியுள்ளார். இவர் திறமையை பாராட்டும் விதமாக காட்டூர் அரசு ஆதிதிராவிட நல ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் முன்னிலையில் அஸ்வினுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர் அனைவர்களுக்கும் இதில் தலைமை ஆசிரியர், சக ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் மாணவர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் மாணவர் அஸ்வினை பாராட்டி பொன்னாடை போர்த்தி வாழ்த்தினர். மேலும் அவருடன் படிக்கும் சக மாணவர்கள் மாணவன் அஸ்வினை கரகோஷம் எழுப்பி உற்சாகப்படுத்தினர். அளவிலும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் செஸ் போட்டியில் ஜெயிச்சுட்டு இன்றைக்கு சர்வதேச அளவில் செஸ் போட்டியில் பங்கு பெற இருக்கிறார். அவர் அந்த சர்வதேச அளவில் பங்கு பெற்று வெற்றி பெறுவதற்கு பள்ளி சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வதேச போட்டிலையும் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான செஸ் போட்டியில் சர்வதேச போட்டியில் கலந்துக்க போகிறாங்க. இந்திய அளவில் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகி சர்வதேச போட்டியில் அடுத்த மாதம் நடைபெறுகிற போட்டியில் கலந்துக்க போகிறாங்க.
அவர்களுக்கு வந்து இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பில் சிறிய பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அந்த மாணவர் வந்து வெற்றி வகை சூடி பள்ளிக்கும் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை தேடி தர வேண்டும் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.